சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா கிளாஸஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் சென்டர். டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்எஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் போட்டித் தேர்வு வெற்றி பெற்றோராக நடத்தக்கூடியது. டெட், டிஎன்பிஎஸ்சி, பிஜிடிஆர்பி எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்றோராக தான் நடத்துகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளாஸஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதில் நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம கோச்சிங் நிறைய பேர் படித்து நிறைய ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காங்க, ஜாபுக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் ஏற்கனவே நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எஸ்ஜிடி எக்ஸாமுக்குரிய ஸ்டடி பிளான் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே மாதிரி எஸ்ஜிடி கிளாஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் வரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸை தரவாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விரைவில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, சதுரத்தின் பண்புகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இப்பயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது மேக்ஸ்ன்னு. நான் இப்போ இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது 1 to 5th ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு கிளாஸ்லேயே நீங்கள் 1 to 5th என்ன மேக்ஸ் இருக்கு, அதில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? சதுரத்தோட பண்புகள் இவங்க கேட்குறாங்க. சதுரத்துக்கு எப்பயுமே 4 பக்கம் இருக்கும். ஸோ 4 சைட்ஸ் இருக்கும். 4 பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். சதுரத்துக்கு 4 முனைகளும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 2 மூளை விட்டங்கள் இருக்கும். சரியா? 2 மூளை விட்டங்கள் இருக்கும். 2 மூளை விட்டங்களும் சமமாகத்தான் இருக்கும். இதுதான் சதுரத்தோட பண்புகள். இதை கூற்றுல கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா செவ்வகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் செவ்வகம். நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அதனால கவர் பண்ணியிருக்கேன். 4 பக்கங்கள் இருக்கும். எதிர் பக்கம் சமமா இருக்கும். செவ்வகத்துக்கு 4 முனைகள் இருக்கும். செவ்வகத்துக்கு 2 மூளை விட்டங்கள் இருக்கும். 2 மூளை விட்டங்களும் சமமா தான் இருக்கும். அதான் செவ்வகம். அதுக்கப்புறம் வட்டம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வட்டத்துக்கு பக்கமே கிடையாது. அதே மாதிரி முனைகளும் கிடையாது. பக்கம் இல்லை, முனைகள் இல்லை, ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து சமதளம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமதளம் அப்படிங்கிறது ஒரு தட்டையான மேற்பரப்பு, சுவர்கள், அப்புறம் கணிப்பொறி திரை, அதுக்கடுத்து தரை மற்றும் தாள்கள். ஓகேவா? சமதளம் அப்படிங்கிறது ஒரு தட்டையான மேற்பரப்பு, சுவர்கள், கணிப்பொறி திரை, அப்புறம் தரை மற்றும் தாள்கள் அனைத்துமே தட்டையான மேற்பரப்பை கொண்ட சமதளமாக இருக்கும். ஸோ அதான் சமதளம். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 to 5th உள்ள வடிவியலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வடிவியலுங்கிற டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த எல்லாமே இந்த பகுதிகள் ரொம்பவே இம்பார்ட்டண்டா கூற்றுகள்ல கேட்குறாங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எஸ்ஜிடி அப்படிங்கிறதுனால கேட்க சான்ஸ் நிறைய இருக்கு. பார்த்துடலாம். வலைதள பரப்பு அப்படிங்கிறது பக்கங்கள் பரப்பு ஆகும். இது என்ன சொல்லலாம்னா, கோலம், கூம்பு, உருளை போன்றவற்றில் வலைதள பரப்பு இருக்கும். எதுலலாம் வலைதள பரப்பு இருக்குன்னு கேட்பாங்க. வலைதள பரப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அப்புறம் இந்த 3 ஆப்ஷனும் கொடுக்கலாம். கோலம், கூம்பு, உருளை. அப்புறம் இவற்றில் எதுவும் இல்லை, இல்லைன்னா அனைத்தும் சரி அப்படி கொடுப்பாங்க. ஸோ வலைதள பரப்புங்கிறது எது? கோலம், கூம்பு, உருளை போன்றவற்றில் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம் கனசதுரம். ஓகேவா? அதாவது கனசதுரம் அப்படிங்கிறது ஒரு திட சதுர வடிவம். அதான் கனசதுரம், ஒரு திட சதுர வடிவம். நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் கனசதுரம் எப்படி இருக்கும்னா. அதுக்கு எத்தனை முகங்கள் இருக்கும் இது கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. 6 முகங்கள் இருக்கும் கனசதுரத்துக்கு. 12 விளிம்புகள் மற்றும் 8 முனைகள் உண்டு. இதை கூற்றுல தான் கேட்பாங்க. 6 முகங்கள் இருக்கும் கனசதுரத்துக்கு. 12 விளிம்புகள் இருக்கும். அப்புறம் 8 முனைகளும் இருக்கும். 6 முகம், 12 விளிம்பு, 8 முனை. அதான் கனசதுரம். அதுக்கப்புறம் கனசெவ்வகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கனசெவ்வகங்கிறது அதே 6 முகங்கள் இருக்கு. அதே மாதிரி 12 விளிம்புகள் இருக்கு, 8 முனைகள் இருக்கு. அப்ப கனசெவ்வகத்துக்கும் கனசதுரத்துக்கும் ஒரே மாதிரி தான் முகம், ஃபேஸ். அதுக்கப்புறம் என்னது 12 விளிம்புகள், எட்ஜ். அதுக்கப்புறம் 8 முனைகள் அதுவும் இருக்கு. சரியா? இது கனசெவ்வகத்துக்கும் கனசதுரத்துக்கும் ஒரே மாதிரி தான். அடுத்து பார்ப்போம் கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோலம் அப்படிங்கிறது ஒரு திட சுற்று வடிவம், ஒரு திடமான ஒரு சுற்று வடிவம். ஒரு முகம் மட்டும்தான் இருக்கு கோலத்துக்கு. விளிம்புகள் மற்றும் முனைகள் இல்ல. கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு திடமான சுற்று வடிவம் இருக்கும், ஒரு முகம் மட்டும்தான் இருக்கும். விளிம்புகள் மற்றும் முனைகள் வந்து அதுக்கு கிடையாது. அடுத்து நாற்கரம். நான் ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, வடிவியல் வந்து 1 to 5th உள்ள வடிவியல் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். நாற்கரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவம். 4 பக்கங்கள் இருக்கிற மூடிய வடிவம் தான் நாற்கரம். இதுக்கு வந்து 4 முனைகள் இருக்கும், 2 மூலை விட்டங்கள் இருக்கும் நாற்கரத்துக்கு. ஓகே, கன சதுரம் பார்த்தோம், கன செவ்வகம் பார்த்தோம். இப்ப கன நாற்கரத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 முனை இருக்கும், 2 மூலை விட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவம் தான் நாற்கரம். அடுத்து சாய் சதுரம். சாய் சதுரத்துல வந்து 4 சமமான பக்கம் இருக்கும், 4 முனைகள் இருக்கும், 2 மூலை விட்டங்கள் இருக்கும். 4 சமமான பக்கம், அதுக்கப்புறம் 4 முனை இருக்கும், 2 மூலை விட்டங்கள் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாய் சதுரத்துல மூலை விட்டங்கள் நீளங்கள் வந்து சமமாக இருக்காது. முக்கியமான பாயிண்ட், சாய் சதுரத்தை மூலை விட்டம் வந்து நீளம் வந்து என்ன இருக்காது, சமமா இருக்காது. அடுத்து இணைகரம். இணைகரத்துல வந்து 4 பக்கங்களும் 4 முனைகளும் இருக்கும். இணைகரத்துல 4 பக்கங்களும் 4 முனைகளும் இருக்கும். அடுத்து எதிர்பக்கங்கள் இணையாகவும் சமநீள தன்மையாகவும் இருக்கும், சமநீளம் உள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம். அடுத்து வட்டம். வட்டம் அப்படிங்கிறது வட்டத்தின் மேல உள்ள புள்ளியையும் அதன் மையத்தையும் இணைக்கும் கோட்டு துண்டு வட்டத்தின் ஆரம் அப்படின்னு அழைக்கப்படுது. வட்டத்தோட பண்புகள் பார்த்துலாம். வட்டத்தோட மேல உள்ள புள்ளி, அப்புறம் அதோட மையம், சரியா, அதோட மையம், ஒரு நிமிஷம், அதோட மையத்தை இணைக்கும் கோட்டு துண்டு வட்டத்தோட ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வட்டத்தோட ஆரம் படிச்சிட்டோம். அடுத்து வட்டத்தின் மேல உள்ள புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான் அப்படின்னு சொல்றோம். சோ மையம் வழியாக செல்லும் அந்த நாணை வந்து விட்டம் அப்படின்னு சொல்றோம். வட்டத்தின் மிகப்பெரிய நான் எது, விட்டம் தான். ஸோ இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல உள்ள புள்ளியே அதன் மையத்தை இணைக்கும் கோட்டு துண்டை வட்டத்தோட ஆரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் மேல உள்ள புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை நான் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் நான் வந்து விட்டம், மிகப்பெரிய நான் அப்படிங்கிறது விட்டம். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒரு வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சம நீளம் உள்ளவைதான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், விட்டத்தின் பாதி வந்து ஆரம். விட்டத்தோட பாதி என்னது, ஆரம். அதை வந்து 2 × ஆரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம் அப்படிங்கிறது விட்டம் பை 2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து கோலம். கோலத்துக்கு வந்தாச்சு. கோலமானது ஒரே ஒரு வலைத்தள முகத்தை கொண்டிருக்கும். இதற்கு முனைகள் மற்றும் விளிம்புகள் கிடையாது. கோலம் அப்படிங்கிறது ஒரே ஒரு வலைத்தள முகத்தை தான் கொண்டிருக்கும். இதுக்கு வந்து என்ன கிடையாது, முனைகள் மற்றும் விளிம்புகள் கிடையாது. அடுத்து கூம்பு. கூம்பு அப்படிங்கிறது சமதள முகத்தையும் ஒரு வலைத்தள முகத்தையும் கொண்டிருக்கும். இதற்கு ஒரு முனை மட்டும்தான் இருக்கு. சமதள முகத்தையும் வலைத்தள முகத்திலே கொண்டிருக்கும். இதுக்கு ஒரு முனை மட்டும்தான் இருக்கு, அதான் கூம்பு. உருளை அப்படிங்கிறது என்னது, ஒரு உருளையானது 2 சமதள முகங்களையும் ஒரு வலைத்தள முகத்தையும் கொண்டது. இதற்கு விளிம்புகள் மற்றும் முனைகள் இல்லை. இதுதான் உருளை. 2 சமதள முகங்களையும் ஒரு வலைதள முகத்தையும் கொண்டிருக்கும். இதற்கு விளிம்புகள் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்ப்போம் 3D முப்பரிமாண வடிவங்கள். இதுல வந்து உருளை அப்படிங்கிறது ஒரு முப்பரிமாண 3D வடிவம். உருளையின் மேலும் கீழும் 2 சமதளங்கள் இருக்கும். 2 சமதளங்களுக்கும் இடையே உள்ள தொலைவு தான் அந்த உயரம். ரெண்டுமே சமதளமா இருக்கும். இது ஒரு முப்பரிமாண 3D வடிவம். உருளைங்கிறது 3Dல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 2 சமதளங்களுக்கு இடையே உள்ள தொலைவு தான் உயரம். அடுத்து கோலம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு முப்பரிமாண வடிவம். இதற்கு முனைகளும் விளிம்புகளும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடையாது, முனையும் இருக்காது விளிம்பு இருக்காது. கோலத்துக்கு ஒரு முப்பரிமாண வடிவம். மையப்புள்ளியிலிருந்து மேற்பரப்புக்கு இடையே சம தொலைவு இருக்கும். மையப்புள்ளியிலிருந்து மேற்பரப்புக்கு இடையே சம தொலைவு இருக்கும். அதுதான் கோலம். கூம்புன்னு பார்த்தோம்னா இதுவும் ஒரு முப்பரிமாண வடிவம். இதன் அடிப்பகுதி வட்ட வடிவம். இது அடிப்பகுதி எப்படி இருக்கும், கூம்பு தான் இருக்குன்னா இது அடிப்பகுதி எப்படி இருக்கும், வட்ட வடிவமா இருக்கும். அதுக்கடுத்து கூம்பின் மேல் முனையிலிருந்து அடிப்பக்கத்தின் நடுப்புள்ளி வரை, அதோட மேல் முனையிலிருந்து நடுப்புள்ளி வரை
உள்ள தொலைவு தான் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். கூம்பின் உச்சிக்கும் அடிப்பாகத்திற்கும் வட்டத்தின் சுற்றளவில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் சாயுயரம் அப்படின்னு சொல்றாங்க. இடைப்பட்ட ஒரு தொலைவு தான் என்னது? சாயுயரம். அடுத்து கூம்பின் உயரமும் சாயுயரமும் சமம் அல்ல. அடுத்து கோணம். கோணத்தை பார்த்தோம்னா ஆல்கில்ஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து கோணம் என வார்த்தை உருவானது. நேராக இல்லாமல் வளைவானது என்ற பொருள். அதுக்கு என்ன அர்த்தம்னா நேராக இல்லாமல் வளைவானது என்று பொருள். இரண்டு கதிர்கள் அல்லது கோடுகள் அல்லது கோட்டு துண்டுகள் கொண்டு ஒரே தொடக்க புள்ளியை கொண்ட அந்த கோணம்னு அழைக்கப்படுது. அதாவது இரண்டு கதிர்கள் இல்லைன்னா கோடுகள் அல்லது கோட்டு துண்டுகள் கொண்டு உள்ள ஒரே தொடக்க புள்ளியை கோணம் என்று அழைக்கிறோம். அப்புறம் பூஜ்ய கோணம் அப்படிங்கிறது 0க்கு சமமா இருக்கும். பூஜ்ய கோணங்கிறது 0க்கு சமமாக இருக்கும். குறுங்கோணம் 0 டிகிரி, அதாவது 0 டிகிரிக்கு கோணம்னாலே டிகிரி வந்துடும். பூஜ்ய கோணங்கிறது 0 டிகிரிக்கு சமமாக இருக்கும். குறுங்கோணங்கிறது 0 டிகிரியை விட அதிகம், 90 டிகிரியை விட குறைவு. குறுங்கோணங்கிறது 0 டிகிரியை விட அதிகம். குறுங்கோணங்கிறது 0 டிகிரியை விட அதிகம், 90 டிகிரியை விட குறைவு. அதுதான் குறுங்கோணம். அடுத்து விரிகோணம் அப்படிங்கிறது 90 டிகிரியை விட அதிகம், அப்புறம் 180 டிகிரியை விட குறைவு. அதுதான் விரிகோணம். 180 டிகிரியை விட குறைவு. 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் பார்த்துக்கோங்க. 90 டிகிரியை விட அதிகம், 180 டிகிரியை விட குறைவு. அடுத்து செங்கோணம். செங்கோணம் 90 டிகிரி. நேர்கோணம்னா 180 டிகிரி. அது தெரியணுங்கிறது பெருசா கொடுத்துருக்கேன். செங்கோணம் அப்படிங்கிறது 90 டிகிரி, நேர்கோணம்ங்கிறது 180 டிகிரி. ஸோ அதனாலதான் பெருசா கொடுத்தோம். அடுத்து பாருங்க நிரப்பு கோணம். நம்ம இப்ப கோணங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். நிரப்பு கோணம். நிரப்பு கோணங்கிறது இரு கோணங்களோட கூடுதல் 90 டிகிரி எனில் அவ்விரு கோணங்களையும் நிரப்பு கோணங்கள் என்கிறோம். ரெண்டு கோணங்களோட கூடுதல் கூட்டினா 90 டிகிரி வரணும். அதுதான் நிரப்பு கோணம். சரியா? நிரப்பு கோணம் என்ன? கூட்டினா 90 டிகிரி வரணும். ரெண்டு கோணத்தை கூட்டினா 90 டிகிரி வரணும். அதுதான் நிரப்பு கோணம். மிகை நிரப்பு கோணம் அப்படிங்கிறது ரெண்டு கோணத்தை கூட்டும் போது 180 டிகிரி வந்துச்சுன்னா அந்த கோணத்தை மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்றோம். 1 to 5th உள்ள எல்லா கோணங்கள் அது சம்பந்தமா உள்ளதையும் கவுண்ட் பண்ணி தான் இருக்கு. அடுத்து எண்கள் போவோம். இப்ப இது எல்லாமே ஓரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பார்த்துருவோம். 0ல ஆரம்பிச்சு வரிசை 1 2 3 4 5 அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஓரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எண்கள் 10 முதல் 99 வரை முடிவுள்ளது ஈரிலக்க எண்கள். இது ஓரிலக்க எண்கள்ங்கிறது சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஈரிலக்க நம்பர் டபுள் டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க. 10 முதல் 99 வரை உள்ள எண்கள். மிக பெரிய ஈரிலக்க எண்ணா 99, ஏன்னா அதோடய முடிஞ்சிடும். மிக சிறிய ஈரிலக்க எண்ணா 10, அதுலதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அடுத்து ஒற்றை எண்கள் 1 3 5 7 9 அப்படிங்கிற எண்களை கொண்டு முடியும் எண்கள் எல்லாமே ஒற்றை எண்கள். 0 2 4 6 8 என்று எண்களை கொண்டு முடியும் எல்லா எண்களுமே இரட்டை எண்களா இருக்கும். அடுத்து ஏறு வரிசை சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு வரிசைப்படுத்தி எழுதும் முறையாகும். இறங்கு வரிசைங்கிறது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணிற்கு வரிசைப்படுத்தி எழுதும் முறையாகும். அடுத்து ஒரு இலக்கத்தின் முக மதிப்பு என்பது அந்த இலக்கம் ஓர் எண்ணில் இருந்து அது எந்த இடத்தில் இருந்தாலும் அதே இலக்கமே. ஒரு இலக்கத்தின் முக மதிப்பு அப்படிங்கிறது அந்த இலக்கம் ஓர் எண்ணில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இலக்கமே முக மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து முகமதிப்பு அப்படிங்கிறது இடமதிப்பை பொறுத்து மாறுபடுவதில்லை. ஆனால் இடமதிப்பானது அந்த இலக்கத்தின் இடத்தை பொறுத்து மாறுபடும். முகமதிப்புங்கிறது மாறுபடாது, அந்த இடமதிப்பை பொறுத்து மாறுபடாது. ஆனா இடமதிப்பானது அந்த இலக்கத்தை பொறுத்து இடத்தை பொறுத்து மாறுபடும். ஒரு இலக்கத்தின் இடமதிப்பு அவ்விலக்கத்தின் முகமதிப்பு என்று அவ்விலக்கம் உள்ள இடத்தின் மதிப்பு. ஒரு இலக்கத்தோட இடமதிப்புங்கிறது அவ்விலக்கத்தின் முகமதிப்பு பெருக்கல் அவ்விலக்கம், அதாவது இன்ட்டு அவ்விலக்கம் உள்ள இடத்தின் மதிப்பு தான் ஓர் இலக்கத்தின் இடமதிப்பு. சரியா? ஏறு வரிசையின் தலைகீழ் என்னது? இறங்கு வரிசை. ஏறு வரிசை தலைகீழ் தான் இறங்கு வரிசை. ஒரு எண்ணிலிருந்து 0 கழித்தால் கிடைக்கும் வேறுபாடு வித்தியாசமானது.
வேறுபாடு அல்லது வித்தியாசமானது அதே எண் தான். ஒரு எண்ணில இருந்து 0 கழிக்கிறோம் அப்படின்னா கிடைக்கும் வேறுபாடு அல்லது வித்தியாசமானது அதே எண் தான். நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், விடாம பாக்குறோம். சின்ன பாயிண்டா இருந்தாலும் விடாம தான் பாக்குறோம். தொடர்ந்து நீங்க வகுப்பை பார்த்தா தான் புரியும். கணக்குகள் இப்படிதான் இருக்கும். 1 to 5th எல்லாமே இன்ட்ரோவா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கவனமா கவனிக்கணும். இதுல கூற்றுகள் அப்படிங்கிறது நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம் எப்படி கேட்கறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம்னால நம்ம எதிர்பார்க்கிறோம். டிஎன்பிசில கேட்கறாங்க, டெட்ல கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்கறாங்க. இதுலயும் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம் பார்க்கலாம். அமைப்பு அப்படிங்கிறது என்ன? அதாவது நிறைய அமைப்புகள் இருக்கு கோடுகளை வச்சு. அதனால கணிதத்தை பொறுத்தளவு, மேக்ஸை பொறுத்தளவு அமைப்புகள்ங்கிறது நிறைய வழிகள்ல சொல்றாங்க, பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட வழியில் பொருட்கள், எண்கள், நிகழ்வுகள் ஒரே சீரான முறையில் மீண்டும் வரும்போது ஒரு அமைப்பு உருவாகுது. ஒரு குறிப்பிட்ட வழியில பொருட்கள், எண்கள், நிகழ்வுகள் ஒரே சீரான முறையில் வரும்பொழுது ஒரு அமைப்பு உருவாகிறது. வளரும் அமைப்புகள், அதாவது நேர்கோடுகள், பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து வளர்ந்து வரும் அமைப்புகள் வளரும் அமைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து சுழலும் அமைப்புகள். சுழலும் அமைப்புகள்ங்கிறது நேர்கோடுகள் மற்றும் பிற வடிவியல் வடிவங்களை கொண்டு சீராக தொடர்ந்து திரும்ப திரும்ப வரும் அமைப்புகளே சுழலும் அமைப்புகள். திரும்ப திரும்ப வர்றதுதான் சுழலும் அமைப்புகள். அடுத்து சமச்சீர், அதாவது ஒரு பாகத்தில் உள்ள வடிவத்தை நகர்த்தியோ திருப்பியோ அல்லது சுழற்சியோ பார்த்தால் அந்த வடிவம் மற்றொரு பாகத்தின் வடிவத்தை போல இருக்கும். அதைத்தான் சமச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா சமச்சீர் கோடு. இரு பாகங்கள்ல ஒரு அரை பக்கத்துல உள்ள வடிவமானது மற்றொரு அரை பக்கத்தின் வடிவத்தை போல இருக்கும். சரியா? முழு வடிவத்தை 2 சம பாகமாக பிரிக்கும் கோடு தான் சமச்சீர் கோடு. சமமா பிரிக்க, இப்ப ஒரு ஹச் அப்படின்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னா இப்படி சமமா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் அங்க பிக்சர்ஸா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்னா சென்டென்ஸா மாத்திட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாமே மேக்ஸ் ஃபுல்லா பிக்சர்ஸா தான் நிறைய இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சென்டென்ஸா மாத்தி புரியுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நாங்களாம் சேர்ந்து ரெடி பண்ணி கொடுக்கறத யூஸ் பண்ணிக்கோங்க. நீட்டல் அளவை, அதாவது தரப்படுத்தப்படாத அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். அளவீடு நபருக்கு நபர் மாறுபடும். அளவீடு நபருக்கு நபர் மாறுபடும். ஏன்னா அளவை நீட்டல் அளவையில வருது. நீட்டல் அளவைங்கிறது விரல் கடை, ஜான், முழம், தப்படி, காலடி, இந்த 5மே நீட்டல் அளவையில வருது. ஓகே, நீட்டல் அளவைங்கிறது தரப்படுத்தப்படாத அலகுகள். அளவீடு நபருக்கு நபர் மாறுபடும். விரல் கடை, ஜான், முழம், தப்படி, காலடி, இதுதான் நீட்டல் அளவை. அடுத்து தரப்படுத்தப்பட்ட அலகுகள் அப்படின்னு சொல்றாங்க. அளவிடும் அலகுகள் மாறாது, எப்பயுமே மாறாது. இது என்ன பார்த்தோம்னா மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், இது எல்லாமே தரப்படுத்தப்பட்ட அலகுகள். அடுத்து பார்ப்போம். அதான் அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இன்ட்ரோல. ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர், 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர், மில்லிமீட்டருங்கிறது நீளத்தின் மிக சிறிய அலகு, கிலோமீட்டருங்கிறது நீளத்தின் மிக பெரிய அலகு. அடுத்து காலம் பார்த்துடலாம். காலத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ டாபிக் எடுத்தோம் அப்படின்னா 1 to 5 அப்படியே கவர் பண்ற மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே உங்களுக்கு கவர் ஆயிடும் இதுலயே. அதுக்கு அடுத்தடுத்து நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம். ஒரு வாரம் அப்படின்னா 7 நாட்கள், ஒரு மாதம் தான் 30 நாட்கள் இருக்கும், இல்லைன்னா 29 இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு 28 இருக்கும். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வரும், 31 வரும், அவ்வளவுதான். பொதுவாக மாதம் 30ங்கிற மாதிரி சொல்லி நம்ம பெரும்பாலும் பழகிட்டோம். ஒரு வருடம்ங்கிறது 12 மாதங்கள், இதுல எந்த மாற்றமும் வரல. ஒரு வருடம் 365 ஆட்கள், லீப் நாட்கள், லீப் வருடமா இருந்தா 366 நாட்கள், அவ்வளவுதான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப லீப் ஆண்டுன்னு பார்த்தோம்னா ஒரு லீப் ஆண்டுல 366 நாட்கள் உண்டு. லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்துல 29 நாள் வந்துச்சுன்னா அது 366 மாறிடும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீப் வருடம் வரும். அந்த லீப் வருடம் 52 வாரங்கள் மற்றும் 2 நாட்கள் கொண்டிருக்கும். 52 வாரங்கள் மற்றும் 2 நாட்களை கொண்டிருக்கும். லீப் வருடம் என்பது 52 வாரங்கள்
மற்றும் 2 நாட்கள் அது வரும்போது மட்டும் அந்த வருஷம். அடுத்து அளவைகள். அதிக எடையுள்ள பொருட்களை நம்ம என்ன பண்றோம், கிலோகிராம்ல அளக்குறோம். குறைவான எடை உள்ள பொருட்களை கிராம்ல அளக்குறோம். அவ்வளவுதான், 2 பாயிண்ட் தான். அதிகமா உள்ளது கிலோகிராம், குறைவா உள்ளது கிராம். எப்படி கிலோகிராம் கிராம் பார்த்துடலாமா? 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம், 1 கிராம்ங்கிறது 1000 மில்லிகிராம். அரை கிலோகிராம் அப்படிங்கிறது 500 கிராம், 1/4 கிலோகிராம்ங்கிறது 250 கிராம், 3/4 கிலோகிராம்ங்கிறது 750 கிராம். அடுத்து மூளை விட்டம் பார்த்துடலாம். மூளை விட்டம் அப்படிங்கிறது ஒரு வடிவத்தோட எதிர்முனைகள் இணைக்கும் நேர்கோடு தான் மூளை விட்டம். ஒரு வடிவத்துல எதிர்முனைகளை இணைக்கும் நேர்கோடு தான் மூளை விட்டம். ஒரு சதுரத்தின் எதிர்முனைக்கு இணைக்கும் நேர்கோடு அந்த சதுரத்தின் மூளை விட்டம் ஆகும். அடுத்து தள நிரப்பிகள். ஒரு வடிவம் பல முறை பயன்படுத்தப்பட்டு இடைவேளையின்றி ஒரு தளத்தை அடுத்தடுத்த சுழற்சியில் நிரப்பும் பொழுது அவை தள நிரப்பிகள் எனப்படும். பல முறை பயன்படுத்தப்பட்டு இடைவெளியே இல்லாம ஒரு தளத்தை நிரப்புறோம் அப்படின்னா அதுதான் தள நிரப்பிகள். முக்கோணம், சதுரம், அருங்கோணம் போன்ற வடிவங்கள் ஒரு தளத்தை நிரப்பும். எதெல்லாம் நிரப்பும்? முக்கோணம், சதுரம், அருங்கோணம், இந்த வடிவங்கள் எல்லாமே ஒரு தளத்தை நிரப்பும். ஆனால் ஐங்கோணம், எண்கோணம் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் தளத்தை நிரப்பாது. ஐங்கோணமும் எண்கோணமும் போன்ற அமைப்புகள் மட்டும் தளத்தை நிரப்பாது. அடுத்து அளவைகள். சிறிய கொள்கலனின் மூலம் குறைந்த அளவிலான திரவங்களை மில்லிமீட்டரில் அளக்கலாம். பெரிய கொள்கலன்களின் மூலம் அதிக அளவிலான திரவங்களை லிட்டரில் அளக்கலாம். அதாவது சின்னதா இருந்தா மில்லி லிட்டரு, பெருசா இருந்தா லிட்டர்ல கொள்கலன்ல நம்ம அளக்க முடியும். அடுத்து சமச்சீர் கோடு. ஒரு உருவத்தை 2 சம பகுதிகளாக பிரிக்கும் கோடை சமச்சீர் கோடு என்று அழைக்கிறோம். ஒரு சதுரத்தில் 4 சமச்சீர் கோடுகள் இருக்கும். ஒரு செவ்வகத்தில் 2 சமச்சீர் கோடுகள் இருக்கும். ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்கும். ஒரு சமபக்க முக்கோணத்திற்கு 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. அடுத்து சமச்சீர் தன்மை உருவங்கள். ஒரு உருவமானது வடிவம் மற்றும் அளவில் 2 சம பகுதிகளாக பிரிக்கப்படுமாயின் அவ்வுருவங்கள் சமச்சீர் தன்மை உருவங்கள் அப்படின்னு சொல்லும். காலம். நேரத்தை 12 மணி நேரமாக மாற்ற 24 மணி நேரத்திலிருந்து 12 கழிக்க வேண்டும். 24 மணி நேரமாக மாற்ற 12 மணி நேரத்துடன் 12 கூட்ட வேண்டும். இது ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க, ஸோ அதையுமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து பின்னங்கள் பார்த்துடலாம். பின்னம் அப்படிங்கிறது ஒரு முழுமையில் எத்தனை பகுதி அல்லது பகுதிகளை பெற்றிருக்கிறது என்று கண்டறிவது என்பதுதான் பின்னம். பின்னம் அப்படிங்கிறது தொகுதி பை விகுதி. தொகுதி தொப்பின்னு சொல்லுவோம், பகுதி அது கீழே தான் வரும். பகுதிங்கிறது ஒரு முழுமையை உருவாக்கும் மொத்த பகுதிகளின் எண்ணிக்கை. மொத்தமா உள்ளது கீழே போடணும். தொகுதிங்கிறது ஒரு முழுமையில் சம பகுதிகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது. அதான் தொகுதி பகுதி. பின்னம் ஈக்குவல் டு தொகுதி பை பகுதி. 1 மற்றும் அந்த எண்ணின் பெருக்கல் பலன் அதே எண் ஆகும். 1 மற்றும் அந்த எண்ணோட பெருக்கல் பலன் அதே எண்ணே வரும். 0 மற்றும் அந்த எண்ணின் பெருக்கல் பலன் 0. ஒரு எண் 1 மற்றும் அதே எண் அதோட பெருக்கல் பலன் அதே எண் ஆகும். 0 மற்றும் அந்த எண்ணோட பெருக்கல் பலன் 0 ஆகும். அடுத்து மேலோட்டு என்றால் கொடுக்கப்பட்ட எண்ணின் வலது மேல் மூலையில் வைக்கப்படும் சிறிய எண். வலது மேல் மூலையில் வைக்கப்படும் சிறிய எண். 3/2, 6/3 அப்படின்னு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். கன அளவில் வரையறை. 2 பரிமாண மேற்பரப்பானது 1 சென்டிமீட்டர் வரை நீட்டிக்கப்படும் பொழுது முப்பரிமாணம் உருவானது. 2 பரிமாண மேற்பரப்பானது 1 சென்டிமீட்டர் வரை நீட்டிக்கப்படும் போது முப்பரிமாணம் உருவாகிறது. அப்ப 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வந்துடும். மேல அடுக்கு 3 அதுல வரும். அடுத்து 7 சென்டிமீட்டர் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், மேல கொண்டு போய் நீட்டிக்கும் பொழுது முப்பரிமாணம் உருவாயிரும். அடுத்து முப்பரிமாண அளவு கன அளவு என அழைக்கப்படும். முப்பரிமாண அளவு என்ன சொல்லுவோம், கன அளவு. எனவே கன அளவானது ஏதேனும் முப்பரிமாண பொருளா நிரப்பப்படும் இடமாகும்.
ஏதாவது ஒரு முப்பரிமாண பொருளா நிரப்பப்படுவதுதான் இந்த கன அளவு அப்படின்னு சொல்றோம். அடுத்து 250 மில்லி லிட்டர் அப்படிங்கிறத என்ன லிட்டர் சொல்றாங்க, கால் லிட்டர்ங்கிறது தான் 1/4. கால் லிட்டர்ங்கிறது 250 மில்லி லிட்டர். அரை லிட்டர் அப்படிங்கிறது 1/2 லிட்டருங்கிறது 500 மில்லி லிட்டர். அடுத்து 3/4 750 மில்லி லிட்டர். அதுக்கப்புறம் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். அடுத்து காலம் ஃபோர்த் நைட், அதாவது ஃபோர்த் நைட். ஒரு ஃபோர்த் நைட் என்பது 2 வார காலம் ஆகும், அதாவது 14 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஃபோர்த் நைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யோசிக்க வேணாம். 2 வார காலம் தான் ஃபோர்த் நைட்னு சொன்னாங்க. 14 நாட்கள் இருக்கும். ஒரு மாதம் அப்படிங்கிறது 4 வாரங்கள் இருக்கும். 60 நொடிகள் ஒரு நிமிடம். 60 நொடிகள்ங்கிறது ஒரு நிமிடம். 60 நிமிடங்கள்ங்கிறது 1 மணி நேரம். 1 மணி நேரம்ங்கிறது 60 × 60 3600 நொடிகள். 24 மணி நேரம் என்பது ஒரு நாள். இதுல இருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. திரும்ப ஒருக்க பார்த்துக்கோங்க. 60 நொடிகள்ங்கிறது ஒரு நிமிடம். 60 நிமிடங்கள் அப்படிங்கிறது 1 மணி நேரம். 1 மணி நேரங்கிறது 60 × 60 3600 நொடிகள். 24 மணி நேரம் என்பது ஒரு நாள். ஒரு மாதம் என்பது 4 வாரங்கள். அடுத்து பார்க்கலாம். 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்ங்கிறது 1 மீட்டர். 1000 மீட்டர்ங்கிறது 1 கிலோமீட்டர். 1 மைல் அப்படிங்கிறது 1.6 கிலோமீட்டர். இப்போ 1 மைல்ங்கிறது அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 1.6 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்து பார்க்கலாம். 3D முப்பரிமாண உருவங்கள். இதை நம்ம பார்த்ததே தான். நம்ம பார்த்ததே தான். இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ பகாயன்கிறத பார்த்துலாம். இது பகாயன் பகுயன்ல இந்த வாட்டி குரூப் 4 எக்ஸாம்ல கூட ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அதாவது எப்பயுமே பகாயன் இல்லாத கொஸ்டினே இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லலாம். அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துருவோம். பகாயன்னா என்ன? 2 காரணிகள், அதாவது ஒன்று மற்றும் தன்னையே கொண்டிருக்கும் ஒன்றை விட பெரிய இயல் எண் பகாயன். 1 மற்றும் தன்னையே கொண்டிருக்கும் 1ஐ விட பெரிய இயல் எண் தான் பகாயன். சரி, பகு எண்ணா என்ன? 2க்கும் மேற்பட்ட காரணிகள் கொண்ட இயல் எண்கள் பகு எண்கள். அடுத்து பொது காரணிகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு காரணியாக இருக்கும் எண்கள் அவ்வெண்களுக்கு பொது காரணிகள் ஆகும். மீச்சிறு பொது மடங்கு. மீபோமா. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் மீபோமா என்பது கொடுக்கப்பட்ட அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய மிகச் சிறிய எண். கொடுக்கப்பட்ட அனைத்து எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண். அடுத்து பாருங்க, பொது மடங்கு. 2 எண்களுக்கும் பொதுவாக உள்ள மடங்குகள் தான் பொது மடங்கு. 2 எண்களுக்கும் பொதுவாக உள்ள மடங்குகள் தான் பொது மடங்கு. அடுத்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நேரம், வேகம், தொலைவு. இது 3ஐயும் பார்த்துடலாம். நேரம் அப்படிங்கிறது தொலைவு பை வேகத்தை பொறுத்து அமையும். தொலைவு பை வேகம். நேரங்கிறது தொலைவு பை வேகத்தை பொறுத்து அமையும். தொலைவுங்கிறது வேகம் இன்ட்டு நேரம். தொலைவுங்கிறது என்ன பண்ணிடும்? வேகம் இன்ட்டு நேரம் பெருக்கிக்கலாம். வேகங்கிறது தொலைவு பை நேரம். வேகங்கிறது தொலைவு பை நேரம். அடுத்து 1 மைலுங்கிறது 1.610 மீட்டர். அதாவது 1.610 மீட்டர் தோராயமா சொல்றாங்க. 1 மைல் அப்படிங்கிற 2 மைல் தூரம் இருக்கு, 3 மைல் தூரம் இருக்குன்னு பழைய காலத்துல சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்றாங்க. 60 நிமிடங்கள் அப்படிங்கிறது 1 மணி நேரம். 60 நிமிடங்கள்ங்கிறது 1 மணி நேரம். 60 நிமிடங்களில் அரை பகுதிங்கிறது 30 நிமிடங்கள். அப்புறம் 60 நிமிடங்களில் கால் பகுதிங்கிறது 15 நிமிடங்கள். 60 நிமிடங்களில் முக்கால் பகுதிங்கிறது 45 நிமிடங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 45 நிமிடங்கள். நேரம் பின்னங்களில், அதாவது 15 நிமிடங்கள் கால் மணி நேரம். 15 நிமிடங்கள்ங்கிறது பின்னங்கள்ல போடணும். 1/4 போட்டிருக்காங்க, அதாவது 1/4 மணி நேரம். அடுத்து 30 நிமிடங்கள்ல 1/2 மணி நேரம், அதாவது அரை மணி நேரம். 30 நிமிடங்கள்ங்கிறது 15 நிமிடங்கிறது 1/4 மணி நேரம். அடுத்து
செவ்வகத்தின் சுற்றளவு கொஞ்சம் ஃபார்முலாஸ் அதை இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி சம்ஸ். ஸோ அது வந்து சும்மா குட்டி குட்டி சம்ஸ் அவங்களுக்காண்டி இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து ஃபார்முலா எடுத்துக்கிறோம். செவ்வகத்தின் சுற்றளவு, ஒரு செவ்வகத்தோட சுற்றளவோட ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு நீளம் 2 சைடு, 2 இன்ட்டு அகலம். அப்போ 2ஐயும் வந்து கூட்டிக்கணும், அவ்வளோதான். 2 இன்ட்டு நீளம் பிளஸ் 2 இன்ட்டு அகலம் செவ்வகத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவு 4a, அதாவது 4 சைடு இருக்கும். ஸோ அதனால வந்து 4 இன்ட்டு a. அதை என்ன சொல்லுவாங்க தமிழில்? பக்கத்தின் நீளம். 4 இன்ட்டு பக்கத்தின் நீளம். பக்கத்தின் நீளம். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? நீளம் இன்ட்டு அகலம். சதுரத்தின் பரப்பளவு என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்தின் பரப்பளவு என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம். தகு பின்னங்கள், ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட சிறியதாக இருந்தால் அது தகு பின்னம் எனப்படும். ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட சிறியதாக இருந்தால், அதாவது தொகுதி மேல இருக்கும், தொகுதி வந்து பகுதி கீழே இருக்கும், பகுதியை விட சின்னதா இருந்துச்சுன்னா அது தகு பின்னம். 3/5, 4/15, 9/21 இது தகு பின்னம். அடுத்து தகா பின்னம், அதாவது தொப்பி பெருசா இருக்கும், தொப்பி பெருசா இருந்துச்சுன்னா அது தகா பின்னம். தொப்பி பத்தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஃபார்முலா சொல்லணும்னா, பகுதியை விட, ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட பெரியதாக இருந்தால் அது தகா பின்னம். தகா பின்னம்னா தொப்பி வந்து பெருசா இருக்கு, தலைக்கு பத்தலை, அப்ப அது தகா பின்னம் அப்படிங்கிறது மாதிரி ஷார்ட்கட்ல நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணையும் ஒரு தகு பின்னத்தையும் கொண்ட ஒரு பின்னம் கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணையும் ஒரு தகு பின்னத்தையும் கொண்டது கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம். சமான பின்னம். 2 பின்னத்தின் தொகுதியும் பகுதியும் ஒரு பூஜ்ஜியமற்ற எண்ணால் பெருக்கப்படும் போது கொடுக்கப்பட்ட பின்னத்தின் சமான பின்னம் கிடைக்கும். அடுத்து ஓரின பின்னங்கள். ஒரு பகுதியை கொண்ட பின்னங்கள் ஓரின பின்னங்கள். வேற்றின பின்னங்கள். வெவ்வேறு பகுதியை கொண்ட பின்னங்கள் வேற்றின பின்னங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இவ்வளோதான் 1 to 5th உள்ள கணிதம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம். எஸ்ஜிடி எக்ஸாம் கிளியர் பண்ண நினைச்சீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாமோட கிளாஸஸை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 3 வேளையுமே உணவு உண்றது போல 3 வேளையுமே வகுப்புகள் போட்டுட்டு இருக்கோம். இதுக்கடுத்து வந்து விரைவில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போடப்படும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கலந்துட்டு வெற்றி பெறணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கூட ட்ரெயினில் டிராவல் பண்ணுறதுக்கு லக்கேஜ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸை நம்ம எல்லாருமே படிக்கக்கூடிய இந்த வகுப்பு தான் வந்து லக்கேஜ். ஸோ இந்த வகுப்பு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் படிக்கிறோம். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து லக்கேஜ்லாம் எடுத்துட்டு ட்ரெயினில் என்ன தான் நம்ம சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ வந்து என் கூட ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கும், என்னுடைய ட்ராவல் பண்ணி வாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம சயின்ஸ் பார்த்துடலாம். 1 to 5th சயின்ஸு பார்த்துடலாம். அடுத்து 1 to 5th சோஷியல் பார்த்துடலாம். அடுத்தது நம்ம வந்து 10th போயிடலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பை.